எம்.ஜி.ஆர். 38வது நினைவு நாள் கோவை புறநகர வடக்கு மாவட்ட சார்பில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு கவுண்டம்பாளையம் எம்.எல்.ஏ. பி.ஆர்.ஜி. அருண்குமார் வழங்கினார். தமிழக முன்னாள் முதலமைச்சர், அ.தி.மு.க. நிறுவனர் எம்.ஜி.ஆரின் 38வது நினைவு நாளையொட்டி கோவை புறநகர வடக்கு மாவட்ட சார்பாக கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி.ஆர்.ஜி. அருண்குமார் எம்.ஜி.ஆர். திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும், திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். மேலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கினார். தமிழக முன்னாள் முதல்வரும் அஇஅதிமுக நிறுவனருமான எம்.ஜி.ஆரின் 38வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி அதிமுகவினர் பல்வேறு இடங்களில் எம்.ஜி.ஆரின் படங்களுக்கு மாலை அணிவித்தும், மலர் தூவியும் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை புறநகர வடக்கு மாவட்ட சார்பாக ஜோதிபுரம் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்.ஜி.ஆரின் திருவுருவ படத்திற்கு கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி.ஆர்.ஜி. அருண்குமார் தலைமையில் அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு சாதம், சாம்பார், ரசம், மோர், பொரியல், அவியல், அப்பளம், ஊறுகாய், வடை, பாயாசம் உள்ளிட்ட மதிய உணவு வழங்கினர். முன்னதாக கோவை புறநகர வடக்கு மாவட்ட கவுண்டம்பாளையம் தொகுதி கூடலூர் கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள எம்.ஜி.ஆர். திருவுருவ சிலைக்கு அவரது நினைவு நாளையொட்டி மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினர். கோவை புறநகர வடக்கு மாவட்ட கழக செயலாளர், கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பி.ஆர்.ஜி. அருண்குமார். இந்நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ், ஒன்றிய செயலாளர் ஜெயராமன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.